சென்னை எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கில் காலாவதியான குளிர்பானம் விற்கப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து சோதனையிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கேண்டீன் உரிமத்தை ரத்து செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் முனாஃப். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை ஆல்பர்ட் தியேட்டர் கேண்டீனில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காலாவதியான குளிர்பானம், சிப்ஸ் பாக்கெட்டுகள், பிஸ்கெட்டுகள், பாப்கார்ன் டப்பாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது அந்த கேண்டீனினுடைய லைசன்ஸ் ஆனது ரத்து உரிமமானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த திரையரங்கினுடைய மேலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னையில் உள்ள மால் மற்றும் திரையரங்களில் இது போன்ற சோதனை நடைபெறும் எனவும் காலாவதியான இந்த குளிர்பானங்கள் வைத்து விற்பனை செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில்லை. 100க்கும் மேற்பட்ட பாப்கார்ன் டப்பாக்கள், காலாவதியான பிஸ்கெட்கள், குளிர்பானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பிட் ட்ரிங்க் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் இந்த குளிர்பானம் கேரளா மாநிலத்தில் இருந்து தயாரிக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த திரையரங்கு உரிமையாளர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில குளிர்பானம் காலாவதி ஆகியும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற திரையரங்களில் இந்த குளிர்பானம் விற்பனை செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சென்னை ஆல்பர்ட் தியேட்டர்ல இந்த கேண்டீனில் காலாவதியான குளிர்பானம் விற்பனை செய்யப்பட்டத வந்த புகாரின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இந்த குளிர்பானம் காலாவதியாகி விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேண்டீன் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டும் அதே போன்ற அந்த கேண்டீனினுடைய திரையரங்கினுடைய மேலாளர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் சென்னையில் உள்ள மால் மற்றும் திரையரங்களில் இது போன்ற சோதனை நடைபெறும் எனவும் காலாவதியான குளிர்பானங்கள் வைத்து விற்பனை செய்யப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.